இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சினா சமிக்கின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு சமிக்கி வந்துட்டு கிராஃப்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து கோல்டன் கலரு. ஸோ கோல்டன்லேயே லைட்டாக மினுமினுப்புற கலராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப் 1 பை 1 நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1 பை 1 தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக உங்களுக்கு தெரியணும் ஸ்டிச் பண்ணது. லைட் பாதி வந்துட்டு அதுக்கு மேலேயும் பாதி வந்துட்டு கீழே இருக்க மாதிரி உங்களுக்கு லைன் பை லைனாக இதை ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் தான் போடுறோம், ஷீவிங் த்ரெட்லேயே தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது 1 பை 1 பண்ணணும். அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு லைட்டாக க்ராஸாக தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு டைப் 1. இது எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும். அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான இது வாங்கி நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபில்லிங்க்கு கூட இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க எப்படி இருந்தாலும் ஃபில்லிங்க்கு இது யூஸ் பண்ணுறப்ப நல்லா அழகாக ஷைனிங்காக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சமிக்கி. இது பேர் ஃப்ளாட் சமிக்கி, தூக்குன கொடை சமிக்கி மாதிரியும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எண்டு நாட் போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது போட்ட மெத்தட்லேயே செயின் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச்சை போடணும். அண்ட் தென் சென்டரில் அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி செயின் ஸ்டிச் போடணும் நம்ம. ஸோ இது வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்காது, தனித்தனியாக தான் இருக்கும். இதுக்கு கோல்டன் கலராக நான் கோல்டன் கலர் சில்க் த்ரெட் ஷீவிங் த்ரெட்டே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளூனா ப்ளூ கலர் ஷீவிங் த்ரெட் எடுக்கணும், ரெட்டுனா ரெட் கலரில் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த நடுவில் போட்ட அந்த ஸ்டிச்சஸோட த்ரெட்டு கலர் உங்களுக்கு வந்து தெரியாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நீட்டாக. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக அதை போட்டுட்டு நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். இதையுமே நம்ம வந்துட்டு ஃபில்லிங் அண்ட் தென் பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப முக்கியம்தான். அண்ட் தென் அடுத்து வந்துட்டு ஃப்ரீக்வன்சியில் நம்ம தேர்டு டைப் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீக்வன்சி ஒரு சுகர் பீட் வைக்க போகிறோம். ஸோ நான் கோல்டன் கலரே வச்சுருக்கேன். கலர் ஆப்போசிட்டில் கூட வைக்கலாம். சுகர் பீட் வந்துட்டு கலர்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நான் இருந்தாலும் கோல்டுலேயே வச்சுருக்கேன், பாருங்கள். கலரில் வைக்கிறதா இருந்தாலும் வைங்க, ஆனால் பட் அதுக்கு மேட்சானதே வையுங்க. இந்த இதில் மீதி இதில் வந்து கலர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் க்ராஸாக இப்போ எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்களோ அதே மாதிரியே 1 பை 1 பண்ணணும். ஓகேங்களா? செயின் ஸ்டிச், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சுகர் பீடு. அப்போ உங்களுக்கு இது வந்துட்டு டைப் 3ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 3D ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு 3D ஒர்க் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இது லாஸ்ட் ஒன் போட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். இது ஏன் 3D ஒர்க் அப்படி, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் 3D ஒர்க்குங்கிறாங்கன்னா, ஸோ இப்படியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இப்படியும் ரொட்டேட் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளவுஸ் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அது மாதிரி வரும். ஸோ டைப் 4 வந்துட்டு இது அங்கங்கே புட்டாஸாக வைக்கலாம். ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு பீட்ஸ் வச்சுட்டு அந்த பீட்ஸுக்குள்ளே லாக் பண்ணி விடணும். ஸோ நான் எகைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சுகர் பீட், ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி பீட்ஸை நவுத்தி விட்டு ஃப்ரீக்வன்சிக்குள்ளே ஒரு ஸ்டிச் எடுத்து ஸோ அந்த பீட்ஸுக்கு மேலே அந்த லாக் ஸ்டிச்சை போட்டு விடுறோம். ஸோ இது பண்ணி விடுறப்ப உங்களுக்கு அழகாக நீட்டிகிட்ருக்கும். இது புட்டாஸ் அப்படின்னா ப்ளவுஸோட மாடலில் சென்டராக இருக்கும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு டைப் 4. ஓகேங்களா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளவர். ஓகேங்களா? நான் மீடியம் சைஸாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் மீடியமாகவும் போடுங்க, கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஃப்ரீக்வன்சிலேயே ஸ்டிச்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு கிட்டத்தட்ட லோடிங் டைப்லேயே தான். ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறேன், ஸ்டிச் அண்ட் தென் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ ஆப்போசிட்டில் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும் க்ராஸாக. இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃப்ளவர் டைப் அப்படியே. ஒன் பை 1 எடுத்து பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்னால் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணுங்கள், அவுட்டர் போகாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கம் பண்ணிவிட்டேன். நான் லாஸ்ட் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம அதை செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இப்போ பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக லைன் பை லைனாக இருக்குது. இதையும் இப்போ என்ன பண்ணணும், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ 2 ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சென்டராக நம்ம எடுக்கணும், ஒன்றுக்கு மேலே இதே மாதிரியே. ஸோ இதில் வந்து சென்டர் வந்துட்டு உங்களுக்கு
உங்களுக்கு கம்மியாக தான் வரும். 5 இல்லைன்னா 6 தான் வரும். மேலே அதிகமாக வரும், ஆனால் உள்ளுக்குள்ளே கம்மியாக தான் வரும் வைக்க ஏன்னா ரொட்டேட் ஆக. ஸோ இப்போ ஒரு 10 வச்சுருக்கோன்னா சென்டர் வந்து 5 தான் வரும். ஏன்னா 2க்கு நடுவில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு அங்கங்கே ஃப்ளவர் டிசைன்ஸில் போடுவாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புட்டாஸாவும் போடலாம், டிசைனாகவே இதை ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு 6 வருது. அப்போ எனக்கு இதை சுற்றி 12 தான் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ சென்டராக போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நடுவில் வந்துட்டு ஒரு 3 mm பீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அந்த 3 mm பீட்ஸை வச்சுட்டு, இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோனும் வைக்கலாம். நான் நார்மலாக 3 mm பீட்ஸ் இருக்குது, அந்த 3 mm பீட்ஸை எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி அதில் அப்படியே நான் வந்துட்டு லாக் போட்டு விட போகிறேன். எண்டு நாட்டும் போடலாம், லாக் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 3 mm பீட் சென்டரில் இருக்குது. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி ஒர்க்கு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம்.